Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எனக்கு இந்த போட்டியிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் முயற்சி வேண்டும். ஒரு மனிதன் வெல்ல வேண்டும் என்றால் அவன் இயங்க வேண்டும், அவன் உழைக்க வேண்டும், அவன் செயல்பட வேண்டும். ஒரு குறிக்கோளை கொண்டு அதனை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி தான் இவ்வுலகத்தின் முகத்தினை மாற்றியமைக்கும். யாரோ ஒருவர் முயன்றதன் பலன்தான் இன்று நாம் நுகரக்கூடிய அனைத்து வசதிகளாகவும் இருக்கிறது. திருவள்ளுவர் முயன்றாவிட்டால் திருக்குறள் கிடைத்திருக்குமா? தாமஸ் ஆல்வா எடிசன் முயன்றாவிட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கு தான் எரிந்திருக்குமா? மார்கோனி முயன்றாவிட்டால் நம் அனைவரின் கையிலும் இயங்கக்கூடிய தொலைபேசி கிடைத்திருக்குமா? லூயி பாஸ்டர் முயன்றாவிட்டால் நம் நாய்க்கடியிற்கு மருந்துதான் கிடைத்திருக்குமா? இப்படி எல்லா பொருட்களும் யாரோ ஒருவர் முயன்றதன் பலனாகத்தான் இருக்கிறது. அவர்கள் மற்றும் முடியாது முயலாது என்று நினைத்திருந்தால் மனித நாகரிகமும் முன்னேற்றமும் முடங்கிய போயிருந்திருக்கும். முடங்கிய போயிருந்திருக்கும். முயற்சி மற்றும் இல்லாவிட்டால் உலகில் மலர்ச்சி ஏற்பட்டிடாது என்பது உண்மையாகும். ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் வாகை பெற்றுத் தருவது முயற்சிதான். முயற்சி இல்லாதவர் ஒருபோதும் முன்னிற்கு வர முடியாது. முயற்சி உடையோர் ஒருபோதும் நிகழ்ச்சி அடைய இயலாது. நாம் முயற்சியில் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் எதிர்ப்புகளையும் தடைகளையும் தோல்விகளையும் நாம் வென்றிருக்க வேண்டும். அதற்கு முதலில் 5 விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். பொறுமை, அமைதி, கவனம், மனநலம், சுறுசுறுப்பு ஆகிய 5 விஷயங்களிலும் நாம் வெற்றி பெற்றால்தான் முயற்சியில் நாம் வெற்றி பெற முடியும். நாம் முயற்சி செய்து கொண்டு வரும் பொழுது துன்பங்களோ எதிர்ப்புகளோ தடைகளோ தோல்விகளோ வந்தால் நாம் மனம் தளர்ந்து போகிறோம், ஆத்திரமடைந்து விடுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன சகோதரர்களே? நம்மிடம் போதுமான அளவு பொறுமை இல்லை. நமக்கு தான் முதலாக துன்பங்களும் துயரங்களும் ஏற்படுகிறது என்று அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையாம் குர்ஆனிலே கூறுகிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, பல துன்பங்களுக்கு பிறகுதான் இன்பங்கள் காத்திருக்கின்றது என்று அருமையாக சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையாம் குர்ஆனை ஒரு மனிதன் ஓதுகிறான் என்றால், அவன் ஓத தெரிந்து அவன் ஓதினான் என்றால் அவனுக்கு ஒரு மடங்கு நன்மைதான். ஆனால் அதே ஓத தெரியாமல் அவன் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அவன் ஓதினான் என்றால் அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். அதே அவனை நம்மளால் ஓத முடியவில்லை, நம்மளுக்கு ஓத தெரியவில்லை என்று விட்டுவிட்டான் என்றால் அவனுக்கு அந்த இரட்டிப்பான நன்மைகள் விட்டிருந்தே போயிருக்கும். உதாரணமாக பார்த்து கொண்டோம் என்றால் நம் அனைவருக்கும் தெரிந்த தவ்தாசாமி இமாம் அவர்கள் படிக்கின்ற காலத்தில் அவர்களுக்கு மிகவும் சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு என்னதான் சிரமப்பட்டாலும் இல்மு என்பது ஏறவே ஏறாது. அவர்கள் ஒரு நாள் மாணவர்கள் அனைவரும் ஊரில் யானை வந்து விட்டது என்று அவர் பார்க்க சென்று விடுவார்கள். ஆனால் தவ்தாசாமி இமாம் அவர்களுடைய தரிசனத்துக்கு சென்று அவர்கள் இல்மிற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வருவார்கள். வந்து உங்களை பார்க்க ஒரு மனிதர் வந்திருக்கிறார், வாருங்கள் என்று அழைப்பார்கள். என்னால் வர முடியாது, நான் பாடம் பார்த்து கொண்டிருக்கின்றேன், என்னால் வர முடியாது என்று சொல்வார்கள். அதுக்கு அந்த மனிதர் சென்று விட்டு மீண்டும் வருவார்கள். மீண்டும் அதே போல் கேட்ட பொழுது மீண்டும் அதே போல் சொல்லி வழி அனுப்பி இருந்திருப்பார்கள். மீண்டும் 3வதாக ஒரு தடவை வந்தார்கள். வந்துவிட்டு உங்களை பார்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு தவ்தாசானி இமாம் அந்த இடத்தில் போய் பார்த்த பொழுது மரத்தின் அடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அங்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள். அதற்கு பிறகு இருந்து அவர்கள் பெரிய இல்முதாரியாக ஆனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், உத்லபுல் இல்ம வலவு பிஸீன், இல்மை கற்பதற்காக நீங்கள் சீனா வரையிலுமாவது சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையாம் குர்ஆனிலே முயற்சி செய்பவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எவர்கள் ஒருவர் நம்முடைய பாதையில் செல்வதற்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் நம்முடைய நேரான வழியில் செலுத்துகிறோம் என்று
சொல்லி கட்டுகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முயற்சி செய்பவர்களுடனும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.